அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளிலே மிக முக்கியமான கடமை 4வது கடமை ஜக்காத் கொடுப்பது. இன்றைக்கு ஜக்காத் கடமையாகிற அளவு செல்வம் வைத்திருக்கக்கூடிய செல்வந்தர்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றுவது கிடையாது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே அகீமுஸ் ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் வாத்து ஜக்காத்தை கொடுங்கள் என்றுதான் சொல்லுகிறான். ஜக்காத் என்பது அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒன்று. ஜக்காத் என்பது நம்முடைய செல்வங்களிலே இருக்கக்கூடிய கசடாகும். அந்த கசடைத்தான் மார்க்கம் வருடா வருடம் சரிவர வெளியேற்றுவதற்கு ஏவுகிறது. ஆனால் நம்மவர்களிலே பலருக்கும் ஜக்காத் கொடுப்பதற்கு மிக வருத்தமாக இருக்கிறது. சிலர் நானும் ஜக்காத் கொடுக்கிறேன் என்ற பெயருக்கு இன்றைக்கு கடை வீதிகளிலே சென்று பார்த்தால் ஜக்காத் சேலை, ஜக்காத் வேட்டி சட்டை என்றெல்லாம் மிக மட்டமான பொருட்களை, துணிகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற பெயரிற்காக இந்த மட்டமான துணிகளை வாங்கி வந்து ஜக்காத் கொடுத்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் இது உண்மையான ஜக்காத்தாக ஒருபோதும் ஆகாது. மார்க்கம் எப்படி வரையறுத்து தந்திருக்கிறதோ அந்த வரையறைப்படி ஆலிம்களிடத்திலே சென்று நம்முடைய செல்வத்தினுடைய கணக்கு வழக்குகளை காட்டி நாம் எவ்வளவு ஜக்காத் தர வேண்டுமோ அந்த அளவு தொகையை ஜக்காத் தந்தால் மட்டுமே நம்முடைய ஜக்காத் நிறைவேறும். நாம் ஜக்காத்தை நிறைவேற்றியவர்களாக ஆகுவோம். ஆனால் இன்றைக்கு எந்த செல்வந்தர்களும் சரிவர தன்னுடைய ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் மிக சொற்பமானவர்களே தங்களுடைய ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றி வருகிறார்கள். இந்த உலகத்திலே ஜக்காத் கடமையான அளவு செல்வம் வைத்திருக்கிற ஒவ்வொரு செல்வந்தரும் வருடா வருடம் தன்னுடைய ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றினார்களே ஆனால் வாரந்தோறும் நாம் ஜும்ஆவுடைய நாளிலே பள்ளிவாசலுக்கு வெளியிலே துண்டை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்க வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்காது. உலகத்திலே யாரும் யாரிடமும் கையேந்த கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். எனவே இந்த மார்க்கம் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றி இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.